வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாருக்கும் அன்பார்ந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆழமான ஆச்சரியமான சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு ஆச்சரியத்தை பற்றி நாம படித்து வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடார பண்டிகையில் 5ஆம் பண்டிகையான எக்கால பண்டிகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பண்டிகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு வச்சுருக்கிறீங்க. நல்ல தலைப்பின் கீழே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பண்டிகை எத்தனாவது நாளில், எந்த மாதத்தில், எப்படி கொண்டாடுவாங்க? இந்த பண்டிகை 7ஆம் மாதம், அதாவது திஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் பண்டிகை என்பதை நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பண்டிகையை பற்றி வேதாகமத்தில் வசனம் இருக்கிறது, அதை வாசித்து விடுகிறேன். பிற்பாடு இந்த பண்டிகையை பற்றி என்ன காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோமோ அதையும் நான் சொல்றேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வாக்கியங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேளையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மாதம் 7ஆம் மாதம் திஸ்ரீ மாதம், தேதி 1ஆம் தேதி, ஒரு நாள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்பதும், பிற்பாடு இதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னா எக்காலம் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடியுது. இப்போ நாம எக்காலத்தை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேதாகமத்தில் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய காரியம் எவ்விதமாக இந்த பண்டிகையோடு ஒத்து போகிறது என்பதை நாம் பார்க்க போறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எக்காலம் நெடுந்துணியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். 16ஆம் வாக்கியம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தன்னுடைய வார்த்தைகளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனை சந்திப்பதற்காக ஆயத்தப்படும்படியான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில கட்டளைகளை, நியமங்களை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்க முடியுது. அப்ப எப்போ எக்காலம் ஊதுகிறார்களோ அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட்டு மலையின் அடிவாரத்தில் வந்து நிற்க வேண்டும். இதுல இருந்து என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படின்னா, எக்காலம் ஊதுவது என்பது உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்ற ஆவிக்குரிய பாடத்தை கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் மக்களுடைய 7 பண்டிகையில முதல் 4 பண்டிகை 1ஆம் வருகையில் நிறைவேறின பண்டிகைகள். பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், புளிப்பில்லாப்ப பண்டிகையா இருக்கட்டும், முதற் பலன் பண்டிகையாக இருக்கட்டும், 4ஆவதாக பெந்தேகோஸ்தே பண்டிகையா இருக்கட்டும், இந்த 4 பண்டிகையுமே 1ஆம் வருகையில் நிறைவேறின பண்டிகைகள். 2ஆவதா இருக்கக்கூடிய 3 பண்டிகைகள் என்னன்னா, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. இந்த 3மே 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட பண்டிகை. அப்ப எக்கால பண்டிகை 2ஆம் வருகையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நாம பார்த்தோம் எதற்காக எக்காலம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை என்ன பண்ண போறாங்க? வரப்போறாங்க. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற நினைப்பூட்டுதலை கொடுக்கும்படியாக இந்த எக்கால பண்டிகை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதே
அவருடைய வருகையிலும் எக்காலம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். இன்னும் ஆழமாக இதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். சரி, வாசிக்கட்டுமா? நிச்சயமா. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோடு எக்காலம் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்ப எக்கால பண்டிகை, எக்காலம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். ஆண்டவரை சந்திப்பதற்கு, சீனாய் மலையில் ஆண்டவரை சந்திப்பதற்கு எக்காலம் ஊதப்படுகிறது. மக்கள் ஆயத்தப்பட்டு மலையின் அடிவாரத்திற்கு போவதை பார்க்க முடிகிறது. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகையில் கூட எக்காலம் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு அவரை சந்திக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை நாம் ஆவிக்குரிய பாடமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எக்காலம் என்பது 2ஆம் வருகைக்கு நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற அடிக்கோடிட்ட ஆவிக்குரிய பாடத்தை வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. எவ்விதமாக ஆயத்தம் பண்ணுவது என்பதை குறித்த தெளிவான விளக்கத்தை யோவேல் தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லப்பட்டதை பார்க்க முடியுது. அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டானதும் இல்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 11-13 வாக்கியங்கள். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? 12ஆம் வாக்கியம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தையே கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யோவேல் சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க எக்காலம் ஊதணும்னு சொன்னா, கர்த்தருடைய மகா பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போது, அந்த நாளை சகிப்பவன் யார் என்று சொல்லப்படுகிறது. இது முதலாம் வருகையை குறிக்குதா 2ஆம் வருகையை குறிக்குதான்னு நீங்க சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா, முதலாம் வருகை அந்த நாளை சகிக்கக்கூடியவன் யார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கோ இல்ல மிகவும் பயங்கரமான ஒரு நாளாகவோ இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. அந்த நாளை சகிப்பவன் யார் என்று சொல்லத்தக்க அளவிற்கு இருக்கிறது. அப்ப சீயோன்ல எக்காலம் ஊதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போது, அந்த நாளுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாகணும். இல்லைன்னா அந்த நாளை சகிக்க முடியாது. எப்படிங்க ஆயத்தப்படுறது அப்படின்னா, ஆதலால் நீங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் என்ன பண்ணணும்? உங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மனதை நீங்கள் திருப்பும் போது உங்கள் மீது கரிசனை காட்டி கிருபை காட்டி இரக்கம் காட்டி அவருடைய வருகையில் நீங்கள் நிலைநிற்கும்படியாக செய்வார் என்பதை சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்ப யோவேல் சொல்றாரு, மகா பயங்கரமான ஒரு நாள் வரப்போகுது, 2ஆம் வருகை வரப்போகுது. அதற்கு முன்பதாகவே என்ன ஊதணும்? எக்காலம் ஊதணும். எதுக்காக அப்படின்னா, அவருடைய ஜனங்கள் அந்த 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும்? கண்ணீரோடு உபவாசத்தோடு, வஸ்திரங்களை அல்ல உங்க இதயத்தை கிழித்து பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை ஜெயித்து நாம ஆயத்தப்படணும்னு சொல்வதை பார்க்க முடியுது. இந்த எக்கால பண்டிகையினுடைய நிறைவேறுதலை பற்றி தான் யோவேல் தன்னுடைய புத்தகத்துல என்ன பண்ணிருக்காரு? எழுதியிருக்கிறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதே விஷயத்தை தான் ஏசாயா பக்தன் எழுதியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே.
எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. எதுக்கு அப்படின்னு பார்த்தா யூதா வம்சத்தாருடைய பாவத்தை அவர்களுக்கு தெரிவின்னு சொல்லப்படுது. அப்ப எக்காலம் ஊதப்படுறது மக்களுடைய பாவத்தை தெரிவிக்கிறது. ஏன் மக்களுடைய பாவத்தை தெரிவிக்கணும்னா, அந்த பாவத்துல இருந்து அவங்க மனம் திரும்பினாதான் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான யூத வரலாற்று காரியத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எக்காலம் ஊதும்போது ஆண்டவரின் நியாய தீர்ப்பினால் வரப்போகிறத ஆயத்தப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், எக்காலம் ஊதுவாங்களாம். ஏன் அப்படி சொல்லி எக்காலம் ஊதுறாங்க அப்படின்னா, யூத பண்டிகையில் 7ஆம் மாதம் 10ஆம் நாள் வரக்கூடிய 6வது பண்டிகையான அந்த பாவ நிவாரண நாள் பண்டிகை என்பது அவங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாளாம். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் தான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று இஸ்ரவேல் புத்திரரில் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கான ஊர்ஜிதம் பெற்று வருவதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஆண்டவரை விசுவாசிக்காமல், இஸ்ரவேலின் தெய்வத்தை விசுவாசிக்காமல் யாரேனும் அந்த பண்டிகையில் பங்கேற்காமல் போகிறார்கள் என்றால் அவர்கள் ஜனங்களிலிருந்து அறுப்புண்டு போவதாக பார்க்க முடியுது. அப்ப யாரு நித்தியத்துக்கும் தேவனுடைய சந்நிதியில் இருக்க போகிறார்கள், யார் தேவனுடைய சந்நிதியிலிருந்து அற்று போக போகிறார்கள் என்ற ஒரு நியாய தீர்ப்பின் பண்டிகையாகவே அந்த பாவ நிவாரண நாள் இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்கால பண்டிகையில நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகுது, ஆண்டவர் உன்னை நீ நிலைத்து நிற்கணுமா இல்ல அறுப்புண்டு போக போறையான்னு சொல்லி சொல்ல போறாரு. அதை அறிந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், உபவாசித்துக்கொள், தாழ்த்திக்கொள், நன்மை செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு முன்பதாகவே அறிவிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. சரி, நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை விசுவாசிக்கிறோமா? நிச்சயமா விசுவாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அவர் வரும்போது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு 2ஆம் முறை வந்ததுக்கு அப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரிப்பாரா, இல்ல ஏற்கனவே பிரிச்சுட்டு வருவாரா? ஏற்கனவே பிரிச்சுட்டு வருவாங்க. நிச்சயமா இந்த 2ஆம் வருகை என்பது நமக்கு ஒரு எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான் இருக்குமே தவிர, எக்ஸாம் கரெக்ஷன்ங்கிறது முன்பதாகவே முடிந்திருக்கக்கூடியதா இருக்கும். நாமும் எக்ஸாமை முன்னாடி எழுதி முடித்தவங்களா இருப்போம். கரெக்டா இல்லையா? நிச்சயமா. ஏன்னா ஆண்டவர் நிச்சயமா வந்து இங்க திருத்த போறதில்ல, வரும்போதே கிஃப்ட்ஸோட வந்துடுறாரு. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லவனாக வாழும் பொழுது இயேசுவை வெளிப்படுத்தும் போது அதுக்கான பலனை வச்சிருக்கிறாரு, கெட்டவனாக வாழும் போது அவனுக்கு ஏற்ற பலனை வச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அப்ப 2ஆம் வருகை வரும்போது அவர் ரிசல்ட்டோட தான் வருவாரு. அப்ப அதுக்கு முன்னாடி பரீட்சையின் பேப்பரை திருத்துற மாதிரி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் என்ன பண்ணப்படும், திருத்தப்படுங்கிறத பார்க்கிறோம். அப்படி திருத்தப்படுவதை குறித்து மிகுந்த சத்தமிட்டு நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவர் வரப்போறாருப்பா, உங்க பாவத்தெல்லாம் விட்டு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி பாவத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு நாள் தான் இந்த நாள், இந்த நாட்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது, அதை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மிகுந்த சத்தமிட்டு என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. மிகுந்த சத்தமிட்டு என்னங்க சொல்லணும்னு பார்த்தா, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. இப்போ ஒரு கேள்வி, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வரப்போகிறதுன்னு எதிர்காலத்தை பத்தி சொல்லியிருக்கா, இல்ல தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்ததுன்னு சொல்லியிருக்கா? அந்த பிரசன்ட் நிகழ பத்தி சொல்லியிருக்கு. பிரசன்ட் டென்ஸை சொல்லியிருக்கு, நிகழ்காலத்தை பத்தி சொல்லியிருக்குன்னு கரெக்டா சொன்னீங்க. அப்படின்னா இந்த காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீதியுள்ள வாழ்க்கையா துன்மார்க்கமான வாழ்க்கையா என்று நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பதாக நம்ம நிற்கும் போது உத்தமர்களா நிக்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தாதான் பரிசுத்தர்களாக நியாய தீர்ப்பிலே நிலை நிற்க முடியும். அந்த நிலை நிற்புக்கு அவருடைய கிருபை தான் நமக்கு போதிய ஆதாரமாக இருக்கும். அப்படி நாம் நிலை நிற்கும் போது ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டவர்கள், அதிகமான பாவம் செஞ்சேன் ஆனாலும் ஆண்டவர் என் மீது கிருபை காட்டி என்னை மீட்டு கொண்டார்,
ஆனா திரும்பவும் கிருபையை பெற்றுக்கொண்ட நான் ஆமா, ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ஏன்னா பாவத்தை ஜெயிக்கும் பலன் சுவிசேஷத்தில் இருக்கிறது. ம், ஆண்டவர் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ம், அப்படி இருக்கும்போது நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ம். நீங்கள் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்க. ஆமா, ஏனென்றால் உங்கள் வழக்கு விசாரிக்கப்பட போகிறது. ஆமா. நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று திராசிலே நிற்கப்பட்டு குறைய காணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ம். ஏனென்றால் இந்த நியாயத்தீர்ப்பின் முடிவு வேளையில் நமக்கு பலன் கொடுக்க ஆசாரியன் ராஜாவாக வரப்போகிறார், பிரதான ஆசாரியன் ராஜாவாக வரப்போகிறார் என்று தன்னுடைய ஜனத்திற்கு அவருடைய தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அழகான சத்தியத்தை இந்த பண்டிகை விவரிக்கிறது. ஆமேன் சகோதரரே, எக்கால பண்டிகையை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நம்முடைய வழக்கை எடுத்து விசாரித்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு ஆழமான சத்தியம் நேயர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட்டு நாம் எதிர்கொண்டு நிற்போம். நிச்சயமாக தேவன் வரும்போது நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த எக்கால பண்டிகையை பற்றியதான ஒரு தெளிவான சத்தியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்னும் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.